Okay, God is good. Hallelujah. Amen. எல்லாம் சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் நல்லவரா இருந்தார்ன்றது இல்லைங்க, இருக்கிறார்னு சொல்லுங்க. It's not about God was good, God is good. அவர் ஒரு நாள் வாஸ்க்கு ஃபிட்டாவே மாட்டாரு. கடந்த காலத்துல அடங்க மாட்டாரு. அவர் இருந்தார், இருக்கிறவராகவே இருக்கிறவர். Bible says I am that I am. Everybody say I am. வேதம் சொல்லுகிறது நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். Psalmist says that he is the ever present helper. He never miss the opportunity to help you, to support you, to guide you, to lead you, to do good things to you. உங்களை நடத்துவதற்கு, உங்களுக்கு உதவி செய்வதற்கு அவர் ஒரு நாள் எந்த சந்தர்ப்பத்தையும் ஆண்டவர் தவற விடுவதே இல்லை. ஆமென். ஆமென். அந்த ஸ்பீக்கர்ல சத்தம் இல்ல, எனக்கு மட்டும் தான் சத்தம் இருக்கு. சவுண்ட் கொஞ்சம் ஜேசன் will monitor. Okay. Amen. I am that I am. நான் இருக்கிறவராகவே. God appeared to Moses. ஆண்டவர் மோசேக்கு தரிசனமாக. He was moved with seeing the slavery and the oppression of his people. ஜனங்களுடைய ஒடுக்குதலையும் அவங்களோட கஷ்டப்படுறதை ஆண்டவர் பார்த்து மனதுருகி. Tell your neighbor. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. Anybody move or not? யாரு அசைறீங்களோ இல்லையோ, anybody have compassion or not, யாருக்கு மனதுருக்கம் இருக்கோ இல்லையோ, the one who has a constant compassion over you is your Jesus. உங்க ஆண்டவர் உங்க மேல எப்பொழுதும் மனதுருகிறவராய் இருக்கிறார். One thing I love about my Lord, என்னுடைய ஆண்டவரை பத்தி ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். He is not a person who says, hey, I am respectable, I am honorable, I am afraid about, you have to be afraid about me, you have to be totally be trembling at me. Yes, என்னை பார்த்து நடுங்கணும், என்னை பார்த்து பயப்படணும், நான் மரியாதைக்குரியவர் அப்படி மட்டும் ஆண்டவர் சொல்லல. ஆமா, அவர் மரியாதைக்குரியவர் தான். More than all, எல்லாவற்றுக்கும் மேல he is to be loved, அவர் he is to be cherished, அவர் he is to be enjoyed, he is to be admired, அவர் புகழப்படத்தக்கவர், உயர்த்தப்படத்தக்கவர். everybody say இயேசு பயபக்திக்குரியவர் மட்டும் இல்லங்க. God is not only to be respected person alone. இயேசு Jesus அப்படியே நடுக்கத்துக்குரியவர் இல்லங்க. He is not the person only who to tremble. நாடக்கூடியவர், approachable. He is approachable. He is not to be afraid. அவர் பயப்படத்தக்கவர் மட்டுமல்ல. Hebrew 4:16 says, Hebrew 4:16. எபிரேயர் 4:16 சொல்லுகிறது. I had a word from John 5, but the moment I come here, as usual, something track is changing. Hallelujah. யோவான் 5ல இருந்து வசனத்தை நான் எடுத்து வந்தேன். ஆனாலும் இப்பொழுது எபிரேயர் 4:16. Who is your God? உங்க ஆண்டவர் யார்? He longs for your relationship. உங்களுடைய உறவுக்காக அவர் He ஏங்குகிறார். longs for your fellowship. உங்களுடைய ஐக்கியத்துக்காக அவர் He ஏங்குகிறார். wants for your personal time. உங்களுடைய தனிப்பட்ட நேரத்துக்காக அவர் ஏங்குகிறார். If you are really a wife, நீங்க உண்மையா ஒரு மனைவியா இருந்தா, if you are really a husband, உண்மையா ஒரு கணவனா இருந்தா, it mostly fixed for the women da, இல்ல? அது பெண்களுக்கு அதிகமா பொருந்தும். You will expect your husband to spend time with you. உங்க கணவர் உங்களோடு நேர செலவிட விரும்புவீங்க. I take back my word. It also apply for husbands like அது me. கணவனுக்கு பொருந்தும். அந்த வார்த்தையை நான் திரும்ப வாங்கிக்கிறேன். My God, என்னுடைய ஆண்டவர். that's why he addressed himself. John 1:12 says, யோவான் 1:12 இப்படியா சொல்லுகிறது. that's why he addressed himself. அதனால தான் அப்படி சொல்றாரு. அதனால தான் அப்படி சொல்றாரு. Everyone who believes in the name of Jesus, அவருடைய நாமத்தில் விசுவாசம் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள், accepted Jesus, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, you know what God Almighty did? He gave them the right to be called as the children of God. ஒவ்வொருவரும் பிள்ளைகளா அழைக்கப்படும்படி அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறாரு. The day he comes in your life, he wants to start relationship with you. உங்க வாழ்க்கையில வந்த அந்த நாளில இருந்து உங்களோட உறவு வைத்துக் He is the Lord who longs for our relationship. அவர் நம்முடைய உறவுக்காக ஏங்குகிறார். He made Adam and Eve. அவர் ஆதாமை ஏவாளை உருவாக்கி. Second I will beautifully explain. When you have a time, you listen it again and again. அண்ணா திரும்ப திரும்ப கேளுங்க. அண்ணா அது ரொம்ப அழகா Whenever I talk about the Genesis passage, it will be like as if a second I was sitting and looking what God was doing. அண்ணா பேசும்போது ஆதியாகமத்தை பத்தி பேசும்போதெல்லாம் ஆண்டவர் செய்யறது அண்ணா அப்படியே உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி இருக்கும். அவரே என்னமோ நேரா பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி சொல்வாரு. Hallelujah. Hallelujah. God saw everything was fair. எல்லாமே துணையோடு இருந்தது. Every பார்த்தார். every animals, எல்லா பறவைகள், every birds, every fishes,
Everything has a pack. எல்லா உயிர்களும் துணையோடு இருந்தது. So then he saw Adam was alone. ஆதாம் மட்டும் தனியா இருக்கிறத ஆண்டவர் பார்த்தாரு. Then he felt it is not good at all. மனிதன் தனிமையா இருப்பது நல்லது You know, இல்ல. Genesis recorded everything good from the Lord. ஆதியாகமத்துல ஆண்டவர் செய்த எல்லாமே நல்லது நல்லது நல்லதுன்னு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்குது. But only one instance it says it is not good. ஒரே ஒரு இடத்துல தான் Very good also is there, but only one instance it says it's not good. ஒரே ஒரு இடத்துல தான் ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு தனிமையா இருப்பது நல்லது அல்ல. Which is not good. Ashwin being alone is not good. மனிதன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல. Jason being alone is not good. Hallelujah. ஹalleluya. அவர் very good னாரு, நான் not good ன்னு சொல்லி அவரை மாத்திட்டு. I understood. Hallelujah. Everybody say it's not good. அது நல்லது அல்ல. Because he saw something was missing there. ஏதோ ஒண்ணு அங்க குறையா இருக்கிறத அவர் பார்த்தாரு. It is we may see it was a person. We may see it's a person. அது ஒரு ஆளா அவர் பார்க்கும்போது Everybody say it wasn't a person only missing there. அங்க ஒரு ஆள் மட்டும் குறையல. It's a relationship is missing. அங்க உறவே இல்லாம இருந்தது. Amen. Don't see a person in your life, it's a relationship. உங்க வாழ்க்கையில ஒரு ஆளை பார்க்காதீங்க, உறவா பாருங்க. Person will become irritable, person will become ungrateful, person will become bitter, person will become negative, but it is a relationship. When you look into a relationship, we need to tolerate it. நீங்க பார்க்கிற ஆளு குறை சொல்றவங்களா இருப்பாங்க, முறுமுறுக்கிறவங்களா இருப்பாங்க, கசப்போட இருப்பாங்க. ஆனா அந்த ஆளோட உறவை பாத்தீங்கன்னா நீங்க அதை சகித்துக் கொள்ள முடியும். Everybody say God want a relationship. உறவை ஆண்டவர் விரும்புகிறார். Isaiah 43, I remember, I made this people for myself. 43 ஏசாயா 43 இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். In Tamil it's very beautiful. எனக்கென்று. English also nice. Myself. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். 43 I'm wrong maybe. Okay, you all know the scripture, no? Hallelujah. 43:21. Okay. I already told you. இந்த ஜனத்தை எனக்கென்று. I already told you my track changed. Amen. நான் ஏற்கனவே சொன்னேன் என்னோட ட்ராக் மாறி. Hallelujah. Hallelujah. Everybody say my people. I made this people for myself. எனக்காக ஏற்படுத்தினேன். Underline myself. எனக்காக. Whenever God looks at you, ஒவ்வொரு நேரம் ஆண்டவர் உங்களை பார்க்கும்போது he says that you are for myself. உங்களை பார்த்து சொல்றாரு நீ எனக்காக. Yesterday Ezekiel was talking from Mark chapter 3. மார்க் 3 அதிகாரத்துல அண்ணன் நேத்து எசேக்கியா பேசினாங்க. He went up the mountain. அவர் மலை மேலே ஏறினார். He called the 12. 12 சீஷர்கள் அவரோடு wanted அழைத்தார். for himself. அவரோடு இருப்பதற்காக அவர்களை தனியா அழைத்தார். There is a one person who wants you at all your situation is only Jesus. உங்களை எல்லா சூழ்நிலைகளையும் உங்களை தன்னுடைய ஆக்கினவர் இயேசு மட்டுமே. He is your creator. அது உங்களுக்கு He is உருவாக்கினவர். your maker. அவர்தான் உங்களை He உருவாக்கினவர். is your Lord. அவர்தான் உங்க ஆண்டவர். He didn't create you like something else. He wanted to make you in his own image, in his own likeness. அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தின்படியும் உங்களை உருவாக்கினார். Everybody எப்படியோ say, I உருவாக்கினார். am a product நான் ஒரு ப்ராடக்ட். in the image of God. ஆண்டவருடைய சாயல்ல இருக்கிற I ஒரு am product. replica. அவருடைய பிரதிபலிப்பா இருக்கிற. I am a reflection. அவருடைய பிரதிபலிப்பா I am இருக்கிற. Ezekiel says I am a representative. அவரை நான் பிரதிபலிக்கிறேன், அவருடைய பிரதிநிதியா நான் இருக்கிறேன். Anna says not represent means represent. அவரை ரெப்ரசன்ட்னா When he created me, அவர் என்ன he உருவாக்கிய பொழுது presented himself inside of me. அவரையே எனக்குள்ள உருவாக்கினாரு. And he expect me to represent him to this world. என்கிட்ட அவர் எதிர்பார்க்கிறார், அவரை நான் பிரதிபலிக்கணும்னு எதிர்பார்க்கிறார் உலகத்துக்கு. My God என்னுடைய ஆண்டவர் wants to enjoy my relationship. என்னுடைய உறவை சந்தோஷமா அனுபவிக்க விரும்புகிறார். Amen. Amen. So who is your God? உங்களுடைய ஆண்டவர் யார்? He wants your fellowship. உங்களுடைய உறவை He wants your விரும்புகிறார். love. உங்களுடைய அன்பை விரும்புகிறார். I tell you one thing, the secret for our leaders' life. நம்முடைய தலைவர்களுடைய வாழ்க்கை ரகசியம் Even yesterday said, அண்ணா நேத்து கூட சொன்னாங்க, more than 55 plus years he is in the ministry only. 55 வருஷத்துக்கு மேல ஊழியத்துல மட்டும் He இருக்கிறாங்க. is 70 plus now. 70க்கு மேல ஆயிடுச்சு. Hallelujah. Hallelujah. But you can never see him, his love grown cold with God.
ஆண்டவர் மேல அவருடைய அன்பு குறைஞ்சு போனதை நம்ம பார்க்கவே முடியாது. Ministry have never become routine for Hezekiah. ஊழியம் எப்பவுமே அவருக்கு எப்பவுமே பண்ணுகிற மாதிரி ஆனா இது மாறினது இல்ல. We are blessed with the precious leaders. நம்ம ஒரு பிரசியஸான தலைவர்களை நம்ம பெற்று இருக்கிறோம். 2 weeks back we saw 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். it is like an oil that pour on the head of Aaron. ஆரோனுடைய சிரசின் மேல வழிகிற அந்த அபிஷேக எண்ணெய். What is the oil that's being poured on our leader? நம்முடைய தலைவர்கள் மேல என்ன அபிஷேக என்ன பாய்கிறதோ shall flow in every one of us. நம்ம எல்லாருக்குள்ளேயும் கட்டாயம் அது வலிந்து ஓடும். Amen. 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 You are not far away. நீங்க ரொம்ப தூரத்துல இல்ல. You are a partaker. நீங்க பங்குதாரரா இருக்கிறீங்க. You know what is a mystery in the ministry? ஊழியத்துல இருக்கிற ஒரு ரகசியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் சொன்னார், if you give a cup of water in the name of a disciple, சீஷர் என்ற நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணி நீ கொடுத்தா கூட you shall receive the reward. நீங்க அதுக்குரிய பலனை பெறுவீங்க. If you give a cup of water in the name of a prophet, தீர்க்கதரிசி என்ற நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா you shall see the reward of prophet. நீங்க தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவீங்க. What do you do? நீங்க என்ன செய்வீங்க? Giving a cup of water. ஒரு கலசம் ஒரு டம்ளர் தண்ணி தான் கொடுக்குறீங்க. You are not going to get a world cup trophy. உலக கோப்பையை நீங்க வாங்கி கொண்டு வந்து கொடுக்க போறது இல்ல. Big battle. ஒரு பெரிய யுத்தம் செய்து After going through much hardship and bringing a victory championship. கடினமான பாதை போய் ஜெயிச்சு ஒரு சாம்பியன் கப்பலாம் வாங்கி கொண்டு வந்து கொடுக்க போறது இல்ல. When you become a part of God, அவருடைய அங்கமாகும் போது அவருடைய பிள்ளையாகும் போது you become a shareholder. அவரோட சுதந்திரவாளியா ஆகுறீங்க. The mystery in the ministry, the mystery with God is when you are connected, you are receiving, you are drawing without any condition. எந்த நிபந்தனை இல்லாம அவரோட இணையும் போது உங்களுக்கு ஒரு ரகசியம் என்னன்னா அவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டே இருக்கிறீங்க. அவர்கிட்ட இருந்து எல்லாத்தையும் சுதந்தரித்து கொண்டு இருக்கிறீங்க. Everybody say, I am under the constant receiving mode. நான் தொடர்ந்தேச்சியா பெறுகிற நிலையில இருக்கிறேன். ஆமென்.